காலங்காத்தால எந்திரிச்சது என் மாமா பையனை வண்டியில் ஏற்றிக்கிட்டு டக்குன்னு நாங்கள் போயிட்டு, டேய் நான் உன் எல்லைக்கு வந்துட்டேன், நீ எங்கடா இருக்க அப்படின்னு ஒருத்தன்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டான். அவன், நீ தைரியமானவனாக இருந்தால் என் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டான். இவனும் வண்டி எடுத்து 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் கில்லி விஜய் மாதிரி விரட்டுன்னு விரட்டி போய்கிட்டு இருக்கேல, நடுவில் ஒருத்தர் பல்ல விளக்கிட்டு இருக்காரு. ஏங்க இதுவே பிரேக் பிடிக்காத வண்டி ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பாட்டை போனால், டேய் இந்த பாட்டிகிட்ட உங்களுக்கு வாடா இவ்வளோ தூரம் வேமா வந்த அப்படின்னே. இந்த பாட்டி இல்லை இன்னொருத்தன் இருங்க அப்படின்னா. பாட்டி, ஒரு சம்பவம் ஆச்சு, உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்கல. அவன் மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு இருக்கானா. அடா பாவி இந்த பையனா, டேய் அப்படின்னா. யாரை பார்த்து டேங்கிற அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துருவோம்னா, ஆளை பார்த்தா வம்புழுக்கிற மாதிரி தான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் 10-15 மாடு வேற வச்சுருந்தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முட்டுனாலும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்ட்டு சண்டையில் அதுக்கு சமாதானமாக போயிடுவோன்னு சொல்லி பண்ணையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு எருமை கண்ணுட்டி தெரிஞ்சு, எருமை கண்ணுட்டி என் பக்கத்தில் போய் பார்த்தா அது பசுங்கண்ணுட்டி தாங்க. எங்கள் மாமா பையன் என்கிட்ட வந்துட்டும் ஒரு கண்ணுட்டியில் அவனுக்கு தெரியாமல் பாலை கறந்துட்டு போயிடும் அப்படின்னா. சரி இந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட போனால் இது எங்களை பார்த்து பின்னாடி போகுது, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா மடியே காணுங்க.